ஏன்டி என்னாச்சு? உனக்கு தெரியாது. தெரியாது. தெரிய வேண்டாம். இப்ப கொஞ்ச நேரத்துல தெரியும் உனக்கு. அதாவது எங்க வீட்டுல வந்து பாத்திரங்கள் வருது, சமைக்கிறது, துவைச்ச துணியை மடிக்கிறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் நான் தான் பண்ணுவேன். என் புருஷன் வந்து மிஷின் ஆன் பண்ணி விட்டு மிஷின்ல இருக்க துணியை எடுத்து வெளியே காய போடுவார். அந்த ஒரு ஹெல்ப் பண்ணுவார். சாம் அவராசம் இதுல ஒன்லியாவது ஹெல்ப் பண்றானேன்னு ரொம்ப நாளும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா என் துணியிலையும் சரி, என் புள்ள துணியிலையும் சரி, பேண்ட் இருந்தா டவுசர் இருக்காது, டவுசர் இருந்தா எப்படிதான் போகுது? ஒருவேளை நம்ம தான் தனித்தனியா வேற வேற இடத்துல கழட்டி போட்டுறோம் போல மிஸ் மேட்ச் ஆயிருதுன்னு பார்த்தா வியானோடதுக்குன்னு இந்த 2 கயிறு இதுல வந்து பாக்கையில ஒன்னு இங்க விழுந்துருந்தது. என்னடா ஒன்னு இங்க இருக்குன்னு இந்த பக்கம் எட்டி பார்த்தா வந்து எட்டி பாருங்க கொஞ்சம். சரி உடடி, கிளிப்பு குத்தாம விட்டுட்டேன். இப்ப கொஞ்ச நேரத்துல நாய் வந்து தூக்கிட்டு போய் பிச்சிரும். நானும் நினைப்பேன் பாவம் ஏதோ குழந்தையோட. அங்க பாரு, வா அங்க பாரு வந்துட்டான்டா. ஏய் டாகி, இந்த ஒண்ணு இல்லடா இன்னைக்கு. ஏய் அவனுக்கு நான் சோறு போட வேண்டி டெய்லியும், அதனால வரேன். நீ என்ன ஏதாவது பேசாத. நானும் பாக்குறது ஏதோ குழந்தையோட துணி போல எந்த வீட்டுல வளர்த்த நாயோ எடுத்து வந்து பிச்சு போடுது. ஏன் முள்ள துணிடாதே.